வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் +2 மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றின இன்ட்ரோடக்ஷன் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, whether there exists a real number whose square is negative. Whether there exists a real number whose square is negative. ஒரு நம்பர்னுடைய ஸ்கொயர் நெகட்டிவா இருக்குமா அப்படின்றதான் கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதுக்கான ஆன்சரை ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். x square minus 1 equal to 0. So x square equal to 1. So x equal to plus or minus root of 1. X equal to plus or minus 1. Next the another equation, x square plus 1 equal to 0. So x square equal to minus 1. X square equal to minus 1. X equal to plus or minus root of minus 1. So x equal to what? அப்படின்றதா question. X equal to plus or minus root 1. இப்போ x equal to what அப்படின்றதா இருக்கக்கூடிய question. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி x equal to இங்க minus root 1. Suppose x equal to minus root 1. So x square equal to என்ன வரும்னா minus 1. அப்ப எந்த ஒரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் பாசிட்டிவா தான் வரணும். So x square equal to minus 1 அப்படின்றது not possible. So அங்கதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு we must create an imaginary number, a square root of minus 1. We must an imaginary number of square root of minus 1. This imaginary unit minus root 1 is denoted by I. This imaginary unit root of minus 1 equal to I. The imaginary number I tells I square equal to minus 1. I square equal to minus 1. I square equal to minus 1. We can use this fact, find other powers of I. We can use this fact and other powers of I. So I அதனுடைய வேல்யூ root of minus 1. I ஸ்கொயர் பண்ணோம்னா minus 1. நெக்ஸ்ட் இதை வச்சு பவர்ஸ் ஆஃப் I னுடைய வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட். பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம புக்லயே கொடுத்துருக்காங்க. நோ ப்ராப்ளம். பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் I அப்படின்னு சொல்லி புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு டேபிளே ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஈஸியா எழுதலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I equal to first I இதுல அங்க
இல்லை அப்படின்னாலும் நாமளாம் நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அதுதான். மைனஸ் ரூட் 1 ஈக்குவல் டு ஐ ஆர் ஐ ஈக்குவல் டு, நான் தெளிவாக தெரிஞ்சோன்னா நாமளே போடலாம். ஐ ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 1, ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1, ஐ கியூப் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ, ஐ கியூப் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ, ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1, ஸோ இன்ட்டு வந்து ஐ which is equal to minus I. Next I to the power 4 equal to I square into I square. So I square value minus 1 into minus 1 which is equal to 1. Now compare பண்ணி பார்க்கணும். I ஓட value minus root 1, I square value minus 1, I cube value minus I cube value minus I to the power 4 value 1. Next அதே மாதிரி similarly I to the power minus 1, இங்க I to the power plus 1, இது I to the power minus 1. So I to the power minus 1 எப்படி எழுதலாம்னா 1 by I ன்னு எழுதலாம். இந்த டினாமினேட்டர் I ன்னு வரக்கூடாது, நம்பர்ல தான் வரணும். எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர்ல I வரக்கூடாது. ஸோ அதனால இதனுடைய காஞ்சிகேட், ஐயோட காஞ்சிகேட் மைனஸ் I divided by minus I. So which is equal to 1 into minus I divided by I into I square. I square value minus 1 இங்க பார்த்துருக்கோம் பாரு. I square value minus 1. So இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ plus 1 ஆ மாறும். So which is equal to minus I. So இதெல்லாம் இப்போ நாம இந்த டேபிளுக்கு இந்த டேபிளுக்கு வித்தியாசம் பார்க்க போறோம். I to the power minus 1 equal to minus I. Similarly இதே மாதிரி இப்போ எப்படி I to the power minus 1 நம்ம போட்டு 1 by I எடுத்து காஞ்சுகேட் அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி similarly I to the power minus 2 equal to minus 1. I to the power minus 2 equal to minus 1. I cube equal to I, அதாவது minus 3. I to the power minus 4 equal to 1. இதில் கூட ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எது வந்து மாறும் அப்படின்னா ஐயும் I கியூபும் மட்டும் மாறும். I யோட வேல்யூ இந்த வேல்யூ, I கியூபோட வேல்யூ இந்த வேல்யூ. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதை மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகாம பாருங்க. கம்பேரிங் ஐயோட வேல்யூ ரூட் ஆஃப் மைனஸ் 1, I to the power minus 1 ஓட வேல்யூ மைனஸ் I. அதே மாதிரி I கியூபோட வேல்யூ கம்பேரிங், கம்பேர் பண்ணோம்னா ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதனால தான் கம்பேரிங் அப்படின்னு ஒன்று சொல்றோம். I கியூபோட வேல்யூ மைனஸ் I to the power minus 3 ஓட வேல்யூ I. ஸோ இப்போ நாம பார்த்த இந்த விஷயத்தையே மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ரீகால் பண்றோம். படிச்சது கரெக்டா ஞாபகம் இருக்கா அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறோம். இந்த பக்கம் I, இந்த பக்கம் ஐனுடைய பவர்ஸ்ல வரக்கூடிய நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ I ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 1, இங்க I to the power minus 1 equal to minus I to the power minus 1 equal to minus I square equal to minus 1, இங்க I to the power minus 2 equal to minus 1, I cube equal to minus I to the power minus 3 equal to I to the power 4 equal to 1, I to the power minus 4 equal to 1. இதுதான் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் I and I inverse. அதே எழுதிக்கலாம்.
இதுதான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றோம். இதுல I to the power n எடுக்கிறோம். process going. I to the power n equal to I to the power 4q plus k அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணலாம். I to the power n equal to I to the power 4q plus k. q அப்படின்னு சொல்றது கோஷியன்ட், k அப்படின்னு சொல்றது ரிமைண்டர். எப்படின்றது அடுத்த சம்ல பார்க்கலாம். which is equal to I to the power 4q into I to the power k. பேஸ் வந்து ஒண்ணா இருந்தா பவரை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாங்க. சோ அந்த ரூல் பிரகாரம் I to the power 4q. மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பவரை மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா பாருங்க. I to the power 4 to the power q into I to the power k. So which is equal to I to the power 4 ஓட வேல்யூ 1 ன்னு பாத்துறோம். So 1 to the power q into I to the power k. So which is equal to I to the power k. I to the power n ல ஆரம்பிச்சு I to the power k ல கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் புக்ல இருக்கக்கூடிய ஒரே எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே பார்க்கறோம். I to the power 7. எக்ஸாம்பிள் 2.1 ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். எக்ஸாம்பிள் 2.1 ல எக்ஸாம்பிள் 2.1 ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் I to the power 7 equal to எப்படி எழுதலாம்னு பார்க்கணும். I to the power 7 4 ஆல டிவைட் பண்ணணும். 7 divided by 4. 1 4 is 4. Remainder 3. இது வந்து quotient, remainder வந்து 3. So I to the power 7 4 into 1 plus 3 ன்னு எழுதலாம். இதுதான் பேசிக். இங்க தான் கவனிக்கணும். I to the power 4 into q plus 3. So which is equal to I to the power 4 into 1. தனியா எழுதிக்கலாம். Next I cube. Next I cube. So I to the power 4 ன்னு சொன்னோம்னா 4 into cube. 4 into 1, 4 into 2. நான்கினுடைய மடங்குல 4 times ன்னு வந்தாலே அதனுடைய வேல்யூ 1 ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்க வந்திருக்கிற ரூல்ஸ் அதுதான். into I cube. I cube ஓட வேல்யூ minus I. So which is equal to minus I. இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 2.1 ல செகண்ட் சம் பார்க்கறோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச அப்படினா எக்சர்சைஸ் சம் நீங்களே வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோஸ்ல எக்சர்சைஸ் சம் நானே போடுவேன். நீங்க இதுவும் அந்த ஆன்சர் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப எல்லாம் சிம்பிளான சம்ஸா இருந்தாலும் பேசிக் வந்து இதுதாங்க. அப்போ 1729 4 ஆல டிவைட் பண்றோம். 4 4s are 16. 4 4s are 16. Remainder 1. 3 4s are 12. 3 4s are 12. Again 2 4s are 8. Remainder வந்து 1 வருதா பாருங்க. சோ இது எப்படி எழுதலாம் அப்படினா கரெக்ட்டா எழுதணும் அப்படினா I4 4 3 2 plus வந்து 1. 4 ஆல டிவைட் பண்ணிட்டோம். வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் 432 plus 1. So which is equal to I to the power 4 into 432 I to the power இந்த 1. தைரியமா எழுதலாம். Which is equal to I to the power 4 into something வந்தாலே நீங்க வந்து 1 எழுதிக்கலாம் டைரக்டா. So I which is equal to I. இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். நெக்ஸ்ட்ங்க எக்ஸாம்பிள் 2.1 ல தேர்ட் சம் பார்க்கறோம். சிம்பிளிஃபை क्वेश्चन வந்து அதுதான். சிம்பிளிஃபை அப்படினு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1924 டிவைட் பண்றாங்க. 1924 divided by 4. 4 4s are 16. Remainder 3 32. 8 4s are 32. 1 4 is 4. So which is equal to இதனுடைய வேல்யூ I to the power minus 4 into 481.
4 டைம்ஸ் வந்துருச்சு பாருங்க, 4 இன் மடங்குல வந்துருச்சு. ரிமைண்டர் வந்து 0. ரிமைண்டர் வந்து 0. நெக்ஸ்ட் இங்க வரங்க 2018 divided by 4. 5 4s are 20. அப்ப இது வரை கேன்சல் பண்ணிருக்கோம். 2000 வரை கேன்சல் பண்ணிருக்கோம். அப்ப 50. நெக்ஸ்ட் இத கேன்சல் பண்ணோம் அப்படினா 4 4s are 16. சோ ரிமைண்டர் 2ங்க. ரிமைண்டர் 2. சோ இத எழுதும்போது இத நம்மளுடைய வசதிக்காக இது வந்து I னுடைய பவர் எழுதக்கூடிய இந்த வேல்யூ பிளஸ் போடுறங்க பெருசா I to the power 4 into இந்த 504 plus 2 4 into 504 plus 2 so which is equal to I into minus 4 அதனுடைய மடங்கு minus 4 into அதனுடைய multiples. so அதோட வேல்யூ வந்து என்னவா எழுதிடலாம் அப்படின்னா 1 தைரியமா எழுதலாம், இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். into I to the power 0 இது ஃபுல்லா சேர்த்து ஒரு வேல்யூ, இது ஃபுல்லா சேர்த்து 1 plus I to the power 4 into 504 into I square which is equal to I to the power minus 4 into something na அதோட வேல்யூ 1. இங்க வந்து any power 0, any power 0 ஓட வேல்யூ 1 தான். so plus இங்க plus இதனுடைய வேல்யூ 4 into something சொல்றதுனால இதனுடைய வேல்யூ 1. இங்க I square னு சொல்றதுனால இதனுடைய வேல்யூ 1. so இது வந்து 1 into 1 1, 1 into minus 1 minus 1, so which is equal to 0. so இதனுடைய total simplification உடைய வேல்யூ 0. புரிய மாணவர்களே, எக்ஸாம்பிள் 2.1ல fourth subdivision வந்து பார்க்குறோம். சம்ம வந்து summation of n equal to 1 to 102 I power n. I power n. so என்னோட வேல்யூ 1ல இருந்து ஆரம்பிக்குது, I யோட பவர் n. அப்போ I to the power 1, என்னக்கு வேல்யூ 1 னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல 1 வரும். சிக்மா ஆர் சம்மேஷன் அப்படின்னு சொல்றது I to the power 2 plus I to the power 3. இங்க சம்மேஷன் கொடுத்திருக்கிறதுனால I யோட பவர் 1 ல இருந்து 102 வரைக்கும் வரணும், பிளஸ் வரணும். so I to the power 4, I to the power 4 plus I to the power 6 plus I to the power 6 plus I to the power 7 plus I to the power 8 plus etc etc plus I to the power 97 plus I to the power 98 plus I to the power 99 plus I to the power 100 plus I to the power 101 plus I to the power 102 which is equal to நல்லா கவனிங்க, I to the power 1 plus I square plus I cube plus I to the power 4 ஒரு பேரா கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பிளஸ் I to the power 5, I to the power 6, I to the power 7, I to the power 8 ஒரு பேரா கொண்டு வரலாம். எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 இந்த நம்பர்ஸை வந்து ஒரு பேரா கொண்டு வந்துடலாம். பிளஸ் அதே மாதிரி I to the power 97, I to the power 98, I to the power 99 plus I to the power 100 வரைக்கும் ஒண்ணா கொண்டு வரலாம். plus I to the power 101 plus I to the power 102. இப்போ ஏன் இப்பெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே நிறைய இப்போ முன்னாடிலாம் சம்ஸை பார்த்துருக்கோம். இப்போ I to the power 1ஓட வேல்யூ I, கரெக்டுங்களா? அப்போ ஐனே எழுதிக்கலாம். I ஸ்கொயரோட வேல்யூங்க -1, I கியூபோட வேல்யூ -I to the power 4ஓட வேல்யூ +1. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த I கேன்சல் ஆகிடும்.
இந்த -1 +1 கேன்சல் ஆயிடும். ஸோ இதனுடைய டோட்டல் ரிசல்ட் 0ன்னு வரும். சிமிலர்லி I to the power 5 இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தோம். I to the power 5 I to the power 5 I to the power 4 plus 1 ன்னு எழுதலாம். ஸோ I to the power 4 into I ன்னு எழுதலாம். I to the power 4 ஓட வேல்யூ 1 into I. அதே மாதிரி I to the power 6 I to the power 4 plus 2. ஸோ I to the power 4 into I square. இப்போ இதோட வேல்யூ 1, இந்த I square ஓட வேல்யூ -1 which is equal to I square ஓட வேல்யூ -1. ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கும். ஸோ இங்க வந்து இந்த I to the power 5 க்கு பதிலா I to the power 6 க்கு பதிலா -1 I to the power 7 க்கு பதிலா I to the power 8 க்கு பதிலா +1. Similarly ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். I to the power 97 எப்படி எழுதலாம் பாருங்க. I to the power 97 னா 97 divided by 4. So 1 4 is 4, 2 4s are 8. Remainder 1 17 வரும் 4 17 வரும் 4 4s are 16, remainder 1 வரும். So I to the power 24 plus 1 ன்னு வரும். இந்த I to the power 24 அதான் I to the power 4 into 24 ன்னு வரும். So I to the power 4 into 24 தனியா எழுதுவோம் into I வரும். அப்ப இதனுடைய வேல்யூ 1 ஆயிடும், இதனுடைய வேல்யூ I. Similarly 98 வந்தால் I to the power 98 equal to I to the power 4 into 24 plus 2 ன்னு வரும். அப்ப அந்த +2 இதனுடைய வேல்யூ 1 ஆ மாறிடும் I square. அப்ப மறுபடியும் -1. சோ இந்த வேல்யூஸ் வந்து மறுபடியும் வந்துட்டே இருக்கா பாருங்க. etc of course டே போயிட்டு இருக்கும். டாட் of course plus I to the power 97 ஓட வேல்யூ இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்னா I. இதனுடைய வேல்யூ -1, இதனுடைய வேல்யூ -I, இதனுடைய வேல்யூ +1. நெக்ஸ்ட் இப்ப I to the power 101 I to the power 101 I to the power 101 இப்படி எழுதலாம் பாருங்க. 101 divided by 4 னா 2 4s are 8, 21 வரும். 5 4s are 20 plus வந்து ஒரு 1. So I to the power 4 into 25 plus 1. I to the power 4 into 21 னா I to the power இது 1 ஆ மாறிடும். அதாவது 4 into 25 plus into I to the power 1 into I to the power 1. அப்ப இதனுடைய வேல்யூ 1, இதனுடைய வேல்யூ I. So which is equal to I. Similarly இதே மாதிரி பார்த்தோம்னா I to the power 102 ஓட வேல்யூ 4 into 25 plus 2. So I to the power 4 into 25 plus 2 னா I square. அப்ப இதனுடைய வேல்யூ 1, இதனுடைய வேல்யூ -1. So டோட்டலா இங்க வந்து இது வந்து I, இது வந்து லாஸ்ட் I to the power 102 ஓட வேல்யூ -1. சோ அன்றைக்குரிய மாணவர்களே இந்த சம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்ல இத கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். அப்ப எங்க வேல்யூ 0. அதே மாதிரி இந்த வேல்யூ 0. அதே மாதிரி similarly up goes to இந்த வேல்யூ வரைக்கும் 0. இது லாஸ்டா I, அதுக்கு அடுத்த வேல்யூ -1. So which is equal to -1 plus I. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். எக்ஸாம்பிள் 2.1ல 5th sum. இதல base I square I cube etc up goes to I to the power 40. So which is equal to base வந்து 1 ஆ இருக்கிறதுனால I யோட வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பவர் வரக்கூடிய வேல்யூஸ் 1 plus 2 plus 3 plus up goes to 40 which is equal to I to the power sum to n terms னு 10th ல ஃபார்முலாஸ் பார்த்திருப்போம். அப்ப sum to n terms அப்படினா n into n plus 1 n into n என்றது 40, n plus 1 னா 41 by 2. So இதை கேன்சல் பண்ணோம்னா 20
இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 41 into 2 820. இந்த 820 மறுபடியும் 4 ஆல டிவைட் பண்றோம். 2 4s are 80 0 5. அப்ப which is equal to I to the power 4 into 205 plus வந்து 0 வந்துச்சு பாருங்க. So which is equal to I to the power 4 into 205. 4 into அதனுடைய மல்டிப்ளிகேஷன்ல வந்தாலே நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா ஒண்ணுதான். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஒண்ணுதாங்க. அன்பிற்குரிய மாணவர்களே, இந்த வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஐயோட வேல்யூ ஐ ஸ்கொயர் ஐ கியூப் ஐ டு த பவர் 4 அந்த அதே மாதிரி ஐ டு த பவர் -1 ஐ டு த பவர் -2 ஐ டு த பவர் -3 ஐ டு த பவர் 4 ஓட வேல்யூஸ்லாம் பார்த்துருக்குறோம். அதை விட்டு வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷனான சம்ஸ் எக்ஸாம்பிள் 2.1 வந்து தரவு பண்ணியிருக்கோம். இதையே நீங்கள் வச்சு எக்ஸசைஸில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஆன்சர் வந்து வரும். கற்றல் திறன் என்பது மேம்படும். ஒரு எக்ஸாம்பிளை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிளை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கான மைண்ட் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்முடைய தொடர்ந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். பார்க்கலாம், பயன்பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஆசிரியர் ஆ. பழனி. நன்றி, வணக்கம்.